Welcome to the Roots. Sow, grow and reap. இன்னைக்கு நாம பாலிட்டியிலிருந்து 4th lesson Indian Judiciary அதோட book back questions தான் வந்து பார்க்க போறோம். So first question, which of the following is not an organ of the government? Governmentக்கு வந்து 3 organs இருக்கு. First legislature, executive and judiciary. So not an organ எது அப்படின்னா option B bureaucracy. அடுத்த question, which of the following is described as the protector of the federation? இப்போ நம்மளுக்கு வந்து guardian of the Indian constitution அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்? சுப்ரீம் கோர்ட். அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபெடரேஷனோட ப்ரொடெக்டராக யார் இருக்காங்க அப்படின்னா ஜுடிஷியரி தான் இருப்பாங்க. ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்தது, who among the following was considered as the fountain of justice in ancient Indiaல? இப்போ ancient India அந்த காலத்துலலாம் வந்து நீதி யார் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கிங்காக தான் இருக்கும். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஃபவுண்டைன் ஆஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னா மொனார்க். ஆப்ஷன் ஏ மொனார்க். அடுத்தது, who among the following was the supreme judicial authority in medieval India? இந்த டெல்லி சுல்தான்ஸ் அந்த வந்த டைம்லலாம் யார் வந்து இந்த ஜுடிஷியல் அத்தாரிட்டி யார்கிட்ட இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுல்தான், அவங்க கிட்ட தான் இருக்கும். அடுத்த கொஷின், which of the following department of justice established during the Mughal era? முகல் பீரியடில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி தனியாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மஹூக்மா இ அதாலத் அப்படிங்கிறது. அடுத்த கொஷின், which one of the following punishments were imposed for cases relating to homicide? இப்போ வந்து இந்த மாதிரி 3 types of punishment வந்து இருக்குது. சப்போஸ் ஹோமிசைடு அந்த மாதிரி அந்த ஹோமிசைடுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தாசிர். அடுத்த கொஷின், which of the following charter authorized the East India Company to exercise judicial authority over Bombay? நல்லா பார்த்துக்கோங்க, பாம்பே மேலே மட்டும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஜுடிஷியல் அத்தாரிட்டி எந்த சார்ட்டர் மூலமாக கிடைச்சது அப்படின்னா சார்ட்டர் ஆஃப் 1688. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின், who among the following charter applied only to the Madras presidency with regard to the establishment of a mayor's court? ஆக்சுவலாக இது எப்படின்னா, இப்போ முன்ன வந்து பார்த்தது பாம்பே, இங்கே வந்து இப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு மேயர்ஸ் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு அதுக்கு தனியாக ஒரு சார்ட்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது எந்த சார்ட்டர் அப்படின்னா இந்த முன்னாடி பார்த்த இயரோட ஒரு 1 year வந்து முன்னாடி இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ சார்ட்டர் ஆஃப் 1687. ஸோ ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் பிரசிடென்சியில் மேயர் கோர்ட் கொண்டு வந்தாங்க. அடுத்தபடியாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து அவங்களோட ஜுடிஷியல் அத்தாரிட்டி பாம்பேக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு வந்து சார்ட்டர் ஆஃப் 1687. அடுத்த கொஷின், which of the following empowered the crown to establish the Supreme Court of Judicature in Calcutta? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கல்கட்டாவில் சுப்ரீம் கோர்ட் வந்ததுக்கு அதாவது எந்த ஆக்ட் மூலமாக வந்திருக்கும் அப்படின்னா பி ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஸோ அதுபடி தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கல்கட்டாவில் சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் எலைஜா இங்ஃபே அப்படிங்கிறவர். அடுத்தது, which year the federal court inaugurated? ஃபெடரல் கோர்ட் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935க்கு அப்புறமா 1937 வந்து ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறத இனாகுரேட் பண்ணாங்க. லேட்டராக இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வந்து மாறுச்சு. அடுத்த கொஷின், which of the following refers to theory of judgment that takes into account the spirit of law and the changing times? ஆக்சுவலி இது தெரியணும் அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, ஆக்டிவிசம் அண்ட் ரெஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது என்னென்னா இப்போ லெஜிஸ்லேட்டிவ் 3 organ ஆஃப் தி கவர்மெண்ட் என்ன அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். லெஜிஸ்லேச்சர் பாடி, எக்ஸிக்யூட்டிவ் பாடி அண்ட் ஜுடிஷியல், இது 3 இருக்குது. இப்போ இந்த ஜுடிஷியரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லெஜிஸ்லேச்சரும் அண்ட் தி எக்ஸிக்யூட்டிவ் அவங்க ஏதாவது லாவோ ஆர்டரோ பாஸ் பண்ணால் அது ஓகேவா, எந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வயலேட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி
அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த பவர் வந்து ஜுடிஷியரிக்கு இருக்குது. அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. இதே ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து கன்ஃபார்ம் இது வந்து பண்ணி தான் ஆகணும். அவங்களோட அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது அப்படின்னா, அவங்க ஒரு இது எதோ பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பட் அது வந்து மக்களுக்கு நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லா பாஸ் பண்ணுவாங்க. எல்லாம் மக்களுக்கு நல்லதாக இருக்கணும், அதுதான் அந்த விஷயம். அது வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்வாங்க. இதே வந்து அது தப்பாக இருந்தது அப்படின்னா அதை வந்து ஸ்டாப்பும் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தியரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் தட் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் லா அண்ட் தி சேஞ்சிங் டைம்ஸ். அப்படின்னா என்ன, அந்த ஸ்பிரிட் ஆஃப் லா அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னாவே ஆப்ஷன் பி ஜுடிஷியல் ஆக்டிவிசம். இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின், which of the following is an alternative dispute resolution mechanism in India? ஜென்ரலாக நம்ம டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா என்ன போவோம், இருக்கிறதுலே ஹையஸ்ட் அத்தாரிட்டி நேஷ்னல் லெவல்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இப்போ சப்போஸ் அவங்களுக்கும் அந்த டிஸ்பியூட்டால் முடிக்க முடியல அப்படின்னா அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம எங்கே போவோம் அப்படின்னா லோக் அதாலத், அங்கே தான் போவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி லோக் அதாலத். லோக் அதாலத்தோட இன்னொரு நேம் வந்து பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்னே சொல்லுவாங்க. கடைசி கொஷின், which of the following articles empowers the high court to issue writs? நல்லா பார்த்துக்கோங்க, high courts to issue writsன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஜென்ரலாக ரிட்ஸ் வந்து கேட்டால் நம்ம இந்த கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் ஒரு ஆர்டிக்கல் வரும். அது எந்த ஆர்டிக்கல்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து ஹை கோர்ட் ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் 226. So that's all for today's session. Thank you for watching and keep supporting. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.